அன்பார்ந்த சமூக வலைதள வாசக பெருமக்களே, அனைவருக்கும் வணக்கம். இதோ என் அருகில் ஓடிக்கொண்டிருக்கும் கணக்குகளை பாருங்கள். பல பத்திரிகைகளில் வெளியிட்டிருக்கிறேன். அதாவது 2008ஆம் ஆண்டிலிருந்து வெளியிட்டிருக்கிறேன். இதுவரை யாரும் சரியான விடையை கண்டுபிடிக்கவில்லை. அதேபோல 2009ஆம் ஆண்டு பாக்கியா பத்திரிகையில் வெளியிட்டேன். அதில் 2 மாசம் டைம் கொடுத்து வெளியிட்டிருந்தார்கள். அது அவர்களாகவே வெளியிட்டிருந்தார்கள். 2 மாசம் டைம் கொடுத்து அதில் 2 பேர் குறிப்பிட்ட விடையை கண்டுபிடித்து ஆறுதல் பரிசு வாங்கினார்கள். இதில் முழு விடையும் கண்டுபிடிக்கவில்லை. அப்ப இதிலிருந்து என்ன தெரிகிறது? சரி, குறிப்பிட்ட விடயத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோமே, இதனால நம்ம பல கோடி சம்பாதிக்கலாமே சூதாட்டமா, அப்படி என்று மனம் மாறினாலும் மாறி இருக்கலாம். அப்படி இருக்கும்போது ஏன் நம்ம உண்மையாக உழைச்சத உலக மக்கள் விட்டுக் கொடுக்கணும்? இது அனைவருக்கும் நன்மையான செயலாகும். அப்படி இருக்கும்போது சூதாட்டமாக பல கோடி சம்பாதிக்கலாம் என்று மனம் மாறுறவங்களுக்கு ஏன் நல்ல முறையில் உழைத்து வாழ்றவங்க விட்டுக் கொடுக்கணும்? அப்படி இடம் கொடுக்கக்கூடாது. அதனாலதான் இந்த போட்டியை நான் இரவும் பகலுமாக உழைத்து வருகிறேன். புரிந்து கொண்டீர்களா? இதில் பல கோடி சூதாட்டமாக சம்பாதிச்சு நம்ம ஒன்றும் கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு வாழ போறதில்லை. மிஞ்சி மிஞ்சி போனா உயிர் இன்னைக்கோ நாளைக்கோ. அதனால இருக்க வரையும் கல்வி தொண்டு செய்யற மாதிரி வராதே என்று நான் இரவும் பகலுமாக ஆண்டவரிடம் துணையாக இருந்து சிந்தித்தேன். அதன் பிறகுதான் இதில் முழு மூச்சில் இறங்கினேன். இப்போது முத்திசைவெளி மொழிக்கு மொழி புதிர் கணக்கு என்று ஒன்றை கண்டுபிடித்தேன். அதில் யாரும் விடையை இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. அதாவது 2 லட்சம் ரூபாய் பரிசு போட்டியாக சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருக்கிறேன். இதுவரை யாரும் கண்டுபிடிக்கவில்லை. அதில் ஏன் இப்படி கண்டுபிடிச்சேன் என்றால், இந்த குறிப்பிட்ட விடையை கண்டுபிடிச்சு பல கோடி சம்பாதிக்கலாம் என்று மனம் மாறி இருக்கலாமே, அப்ப அவங்களுக்கெல்லாம் நாம் முற்றுப்புள்ளி வைக்கணுமே என்றுதான் இதை இரவும் பகலுமாக நான் சிந்தித்து கண்டுபிடித்தேன். அதுங்க ஆண்டவருக்கு உறுதுணையாக இருந்து. அதனால் இப்போது இந்த போட்டியை உலகில் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். 2 லட்சம் ரூபாய் பரிசை முதல் நபராக பெற்றுக் கொள்ளுங்கள். அதுதான் என்னுடைய லட்சியமே. ஆனால் இந்த திசுவெளி புதிர் கணக்கு 2008ஆம் ஆண்டிலிருந்து வெளியிட்டிருக்கிறேன். அதாவது நான் 16 ஆண்டு காலமாக கண்டுபிடிச்சேன். அதில் 16 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிவிட்டது. அதாவது 16 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிவிட்டதுன்னா இப்ப 17வது ஆண்டு நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இதுவரை யாரும் முழு விடையை கண்டுபிடிக்கவில்லை என்று சந்தேகமாக தான் உள்ளது. ஏன் சந்தேகமாக உள்ளது எனக்கு? ஏன் அந்த மாதிரி என்னை இடம் கொடுக்கறாங்க? ஏன் ஆண்டவர் என்ன எனக்கு மட்டும் 7 அறிவா கொடுத்திருக்காரு? எல்லோருக்கும் கொடுத்திருக்க 6 அறிவு தான் எனக்கும் கொடுத்திருக்காரு. அப்ப நீங்களும் முயற்சி செய்து இதை முழு விடையை கண்டுபிடிக்க வேண்டியதானே? ஏன் 2 லட்சம் ரூபாய் பரிசா அரசு முன்னணியில் வாங்கிக் கொள்ள வேண்டியதானே? நான் தான் அரசு முன்னணியில் கொடுக்க தயாராக உள்ளானே. நான் என்ன பொய்யாவா நடத்துறேன்? அதனால மக்கள் இதுக்கெல்லாம் துணிஞ்சு செயல்படுங்கள். திருட்டுத்தனமாக உழைக்கிறவங்களுக்கு இடம் கொடுக்காதீர். அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். திருட்டுத்தனமாக உழைச்சு பல கோடி சூதாட்டமா நம்ம அந்த கணக்கை சம்பாரிச்சு கோடீஸ்வரன் ஆகலாமே என்று நினைச்சு அதுல என்ன பிரயோஜனம்? நீ உண்மையா உழைச்சு வாழு, நான் வேண்டாம்னு சொல்லல. நீ சூதாட்டமா நடத்தி பல கோடி சம்பாதிக்கலாம்னு நினைச்சா இது நடக்கிற விஷயமா? அதனாலதான் நான் இரவும் பகலுமா சிந்தித்தேன். ஆண்டவரிடம் உறுதுணையாக இருந்து எனக்கு இன்னொரு கணக்குக்கு வாய்ப்பு கொடுங்க. இது உலகத்தில் எல்லோருக்கும்
முறியடிக்க முடியாத அளவுக்கு எனக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுமே என்று நான் ஆண்டவரிடம் வேண்டியிருந்தேன். ஆனால் இதுவரை யாரும் இந்த விடையை கண்டுபிடிக்கவில்லை. அதனாலதான் முதல் நபராக யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் அரசு முன்னிலையில் 2 லட்சம் பரிசு தொகை நான் வழங்க தயாராக உள்ளேன். அப்புறம் இதுக்கு மேல என்ன வேணும் நம்பிக்கை? புரிந்து கொண்டீர்களா மக்களே? இதே போல மேலும் வானவில் முத்திசை வெளி மொழிக்கு மொழி புதிர் கணக்கு அப்படியும் கணக்குகளை கண்டுபிடித்திருக்கிறேன். அதாவது வானவில் முத்திசை வெளி மொழிக்கு மொழி புதிர் கணக்குனா 3 வானவில் கலரில் 4 நாளாக கட்டங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். அதேபோல முத்திசை வெளி மொழிக்கு மொழி புதிர் கணக்கு கட்டங்களிலும் ஒரு 4 கட்டங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். அப்ப எல்லாத்தையும் சேர்த்து கூட்டி பார்க்கும்போது ஒரே எண்ணாக வர வேண்டும். அதே போல எந்த இடத்துல வேணுமானும் கூட்டித்தொகை கூட்டி பார்க்கும்போது ஒரே எண்ணாக வர வேண்டும். அதாவது 1000 இலக்கங்களை கூட்டினால் முதல்ல எந்த எண்ணு விடை வருகிறதோ அதே விடை எண்ணு தான் எல்லாத்துக்குமே வர வேண்டும். புரிந்து கொண்டீர்களா? சிந்தித்து செயல்படுங்கள். ஏதாவது இதில் முக்கியமாக புரிய வேண்டும் என்றால் நீங்கள் அரசு முன்னணியில் தொடர்பு கொள்ளலாம். நான் அரசு முன்னணியில் விளக்கமளிக்கிறேன். புரிந்து கொண்டீர்களா? அப்புறம் இதற்கு மேல என்ன வேணும்? அதனால திருட்டுத்தனமா உழைக்கிறவங்களுக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. அதனாலதான் நான் உலகம் ஃபுல்லா மக்களுக்கு நன்மையானுமே அப்படி என்று இது நான் கல்வி தொண்டாக பயன்படுத்தி வருகிறேன். அது இரவும் பகலுமாக சிந்தித்து. புரிந்து கொண்டீர்களா? இதில் நான் ஃப்ரீயாக நான் அறிவிக்கவில்லை. அதுவும் மக்களுக்கு நன்மையாக இருக்கட்டுமே என்று பரிசு தொகையாக தான் நான் அறிவித்திருக்கிறேன். அதற்கு ஏன் முன் வராமல் இருக்க வேண்டும்? அப்ப அதில் குறிப்பிட்ட விடையை மட்டும் கண்டுபிடிச்சு நம்ம பல கோடி சம்பாதிக்கலாம் என்ற நினப்பு தானே. அப்படியே மக்கள் நல்ல மக்கள் விட்டு கொடுக்கணும், நேர்மையா வாழ்ற மக்கள். இப்போ உலகம் உள்ள 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அந்த 800 கோடி மக்கள்லையும் ஏன் நல்லவர்கள் ஏன் இடம் கொடுக்கணும்? திட்டுத்தனமா வாழ்றவங்க குறிப்பிட்ட பேர் தான். அந்த குறிப்பிட்ட பேருக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது, நல்லவர்கள். அதற்காகத்தான் நான் இந்த கல்வி தொண்டில் ஈடுபட்டு வருகிறேன். புரிந்து கொண்டீர்களா? அனைவருக்கும் இது ஒரு நன்மையாக செயல்பட வேண்டும். அதற்காகத்தான் நான் இதில் துணிஞ்சு இறங்கினேன். புரிந்து கொண்டீர்களா? இதே போல இந்த கணக்கை ஆயிரக்கணக்கான பேர் போன் போட்டு கேட்டார்கள் என்னிடம். இந்த கணக்கை கேள்வி எல்லாம் எப்படிங்க வரணும், இதுக்கு இந்த கேள்விக்கு எப்படிங்க வரணும், அந்த கேள்விக்கு எப்படிங்க வரணும். நான் எல்லா கேள்விக்கும் பதிலளித்தேன். ஆனால் இதுவரை ஏன் முன் வரவில்லை? அப்ப நீங்க எல்லாம் திருட்டுத்தனமா வாழ்றதா குறிக்குது. அப்ப அப்படித்தானே எல்லாம் நினைக்க வேண்டி இருக்குது. அதுக்கு நீ போன் போட்டு கேட்காம இருந்திருந்தா நான் எதுவுமே ஒன்றும் கண்டுக்கிற மாட்டேன். அப்ப நீ எதுக்கு போன் போட்டு கேட்கிற, விளக்கங்கள்லாம் கேட்கிற? அப்போ இதுல இருந்து என்ன தெரிகிறது? திருட்டுத்தனமாக தான் நீ வாழ்ற என்று தெரிகிறது. நீ நல்லவனா இருந்தா நீ அரசு முன்னிலையில் வரணும்ல. நான் அரசு முன்னிலையில் 2 லட்சம் ரூபாய் பரிசு தொகை வழங்க தயாராக இருக்கிறேன். அது முதல்ல ஜெயிக்கிறவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது நீ ஏன் வராம இருக்கிற? இல்லைன்னா போன் போட்டு கேட்காமையா இருந்திருக்கணும். இந்த கேள்வி எப்படி வரணும், அந்த கேள்வி எப்படி வரணும். நீ விளக்கங்களை மட்டும் நல்லா கேட்டீங்களா? கேட்டுவிட்டு எதுக்கு இவ்வளவு ஆண்டு நீ மறைமுகமா வாழ்ந்து வர்ற? பல கோடி சம்பாதிக்கலாம் என்று சூதாட்டமா? அது கோழைத்தனம். அப்படி சூதாட்டமா சம்பாரிச்சு கோடிக்கணக்கான ஆண்டு ஒன்னும் வாழ போறதில்ல. மனிதன் இருக்கிறது இன்றைக்கோ நாளைக்கோ. புரிந்து கொண்டீர்களா? அது இந்த காலத்து உணவுகளை சாப்பிட்டு அதிக ஆண்டு ஒன்றும் வாழ முடியாது. இன்னைக்கோ நாளைக்கோ என்றுதான் நம்ம இருக்கிறோம். அதுவரை மக்களுக்கு நன்மை செய்யற மாதிரி வருமா அப்படி என்றுதான் நான் இரவும் பகலுமாக சிந்தித்தேன் ஆண்டவரிடம். அதன் பிறகுதான் எனக்கு ஆண்டவர் இந்த மாதிரி கணக்குகளுக்கு வழிவகுத்தார். இப்போது நான் அரசு முன்னணியில் 2 லட்சம் வழங்க தயாராக உள்ளேன். அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மக்கள் பயந்து கொண்டு இருக்க வேண்டும்? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உலகில் எல்லோரும் இந்த போட்டியில் இறங்கி கண்டுபிடிக்கலாம். வணக்கம்.